சரி, அப்ப நாங்க பேச போறோம் சொத்து குறைவடைகிற நேரம் உரிமையில குறைவு எப்படி உண்டாகும். அப்ப சில கொடுக்கல் வாங்கல்கள் வணிகத்துல நடக்கலாம். அந்த சில கொடுக்கல் வாங்கல்களால சொத்துக்கள்ல குறைவு உண்டாகலாம். அந்த சொத்துக்கள்ல குறைவு உண்டாகிற அதே நேரத்துல உரிமையில குறைவு உண்டாகலாம். சொத்துக்கள்ல ஒரு குறைவு உண்டாகிற அதே நேரத்துல உரிமையில ஒரு குறைவு உண்டாகலாம். சொத்துக்கள்ல குறைவு உண்டாகணும்னா சொத்துல வந்து என்ன நடக்கணும் என்று சொன்னா சொத்து நிறுவனத்தை விட்டு வெளியே போகணும். இப்ப காசுல ஒரு குறைவு உண்டாகணும்டா காசு பெட்டியில் இருக்கிற காசை வெளியில எடுத்துக்கொண்டு போகணும். காசு பெட்டியில் இருக்கிற காசு என்ன செய்யணும்? ஒரு நபர் வெளியில எடுத்துக்கொண்டு போனார்னு சொன்னா காசு பெட்டியில் இருக்கிற காசு குறைவடையும். அதே மாதிரி மோட்டார் வாகனம் ஒன்று இருக்குது. அந்த மோட்டார் வாகனம் நிறுவனத்தை விட்டு வெளியே போகுது. ராக்கெட் இருப்பு இருக்குது. அந்த இருப்பு நிறுவனத்தை விட்டு வெளியே போகுது. அப்ப சொத்துக்கள் ஒரு குறைவு அந்த நேரத்துல உண்டாகும். சொத்துக்கள் ஒரு குறைவு அந்த நேரத்துல உண்டாகும். அதே மாதிரி உரிமையில குறைவு உண்டாகிற சந்தர்ப்பங்கள், உரிமையில குறைவு உண்டாகிற சந்தர்ப்பங்கள், உரிமையில குறைவு உண்டாகிற சந்தர்ப்பங்கள் ரெண்டு சொல்லலாம். ஒன்று உரிமையாளரின் பற்று, உரிமையாளரின் பற்று. இரண்டாவது நிறுவனத்தின் செலவு, நிறுவனத்தின் செலவு. அப்போ உரிமையாளரின் பற்றுதலும் நிறுவனத்தின் செலவு. உரிமையாண்மை என்று சொல்றது உரிமையாளருக்கு நிறுவனத்துல சொந்தமான பகுதி. உரிமையாளருக்கு நிறுவனத்துல சொந்தமான தொகைதான் உரிமையாண்மை என்று நாங்க பேசுவோம். அப்ப உரிமையாளருக்கு சொந்தமானது உரிமையாளர் நிறுவனத்திலிருந்து வெளியில எடுத்துக்கொண்டு போறாருண்டா, உரிமையாளர் நிறுவனத்துல இருந்து வெளியில கொண்டு போறாராக இருந்தா அந்த உரிமையாண்மையில ஒரு குறைவு ஏற்படும். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் உரிமையாளரின் பற்று. அவர் காசை எடுத்துக்கொண்டு போனாலும் சரி, அப்படி இல்லாம வேறு எந்த பொருளை எடுத்துக்கொண்டு போனாலும் சரி, உரிமையாளர் அவருக்கு தேவைன்னு எடுத்துக்கொண்டு போறாரு. அப்ப உரிமையாளர் வணிகத்திலிருந்து ஏதாவது ஒன்றை வெளியில எடுத்துக்கொண்டு போறாராக இருந்தால் அது வந்து நாங்க சொல்லுவோம் பற்று, பற்றுதல். அப்ப உரிமையாளர் 1,00,000 போட்டிருக்கிறாரு, அதுல 20,000 ரூபாவை வெளியில எடுத்துக்கொண்டு போறாரு. உரிமையாளர் 1,00,000 ரூபாய் பணம் போட்டிருக்கிறாரு, அதுல 20,000 ரூபாய் வெளியில எடுத்துட்டு போறாருண்டா இப்ப அவருக்கு சொந்தமானது 80,000 தான் இருக்கு. ஏன்? அவரு போட்டதுலதான் 20,000 கொண்டு போறாரு. இதைத்தான் நாங்க பற்றுதல் சொல்லுவோம். செலவு. அப்ப அன்னைக்கு நீங்க கேட்டீங்க சார் வருமானம் செலவு சம்பந்தமாக நாங்க பேசலையே, வருமானங்கள் செலவுகள் சம்பந்தமாக பேசலையே. அன்னைக்கு நாங்க கலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல வருமானம் என்றா என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னோம். இன்னைக்கு நாங்க பேசுவோம் செலவுண்டா என்ன, செலவு. அப்ப செலவுன்னு சொல்ல போல வருமானத்துக்கு எதிர்ப்பதுன்னு சொல்லி சொல்லலாம். நீங்க ஓஎல்ல அல்லது கிரேட் 6ல இருந்து படிக்கிறதா இல்ல கிரேட் 12ல இருந்து படிக்கிறதா தமிழ் பாடத்துல ஒத்த கருத்து எதிர்கருத்து, எதிர்ப்பதங்கள் ஒன்றுடைய மாற்று கருத்து தானது. வருமானத்துக்கு முற்று முழுதாக மாற்றம் அடையக்கூடியதுதான் செலவுகள். வருமானத்துக்கு முற்று முழுதாக மாறிய கருத்தை கொண்டேதான் செலவு. அப்ப செலவுன்னு சொன்னா சரியா என்ன என்றால் காசை வெளிப்பாய்ச்சக்கூடிய, காசை வெளிப்பாய்ச்சும், காசை வெளிப்பாய்ச்சும். செலவு கொண்டு வந்தா காசு வெளியே போகும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சொத்துல குறைவு ஏற்படும், சொத்து குறை. அப்படி சொத்தும் குறை இல்லைன்னா பொறுப்புல ஒரு அதிகரிப்பு உண்டாகும், பொறுப்பு அதிகரிக்கும், பொறுப்பு அதிகரிக்கும். இந்த மூணுல ஏதாவது ஒன்றோட உரிமையாளரின் பற்றின்றி உரிமை குறையும், உரிமை குறையும். உரிமையாளரின் பற்றுதல் என்று உரிமை குறைவடையும். அப்ப காசு வெளிப்பாய்ச்சப்படும். உதாரணமாக நாங்க சொல்லுவோம், உங்களோட நிறுவனத்துக்கு ஒரு மின்சார பட்டியல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்சார பட்டியல் இப்ப ஜனவரி
இன்றைக்கு 3ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கான மின்சார பட்டியல் இன்றைக்கு தான் உங்களோட கடைக்கு இல்லாட்டி உங்களோட நிறுவனத்துக்கு வந்து எடுக்கும். அப்ப டிசம்பர் மாதத்துக்கான மின்சார பட்டியல் இன்றைக்கு உங்களோட நிறுவனத்துக்கு வந்தது சொன்னா நீங்க அந்த மின்சார பட்டியலை செலுத்தும் பொழுது டிசம்பர்ல செலுத்தி இருந்தால் காசு குறைஞ்சிருக்கு. டிசம்பர் மாத கணக்குல காசை குறைச்சுதான் காட்டணும், காசு வெளியே போகணும். மின்சாரத்தை விட நல்ல உதாரணம் எடுக்குமே, மின்சாரத்தை விட நல்ல உதாரணம் வாடகை. சரியா, வாடகை எடுப்போம். வாடகையை பொதுவாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்ப உதாரணமாக நிறுவனத்தினுடைய வாடகை நீங்க இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20,000 வாடகை கட்ட வேண்டி இருக்குது. உங்களுக்கு வாடகை டிசம்பர் முடிஞ்சு இன்னைக்கு ஜனவரி 3 ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள வாடகை கட்டணும்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இப்ப நீங்க வாடகையை காசாக கட்டினீங்கன்னு சொன்னா உங்களோட காசு வெளிப்பாயும், காசு வெளியே போகும். சரியா, நீங்க வாடகைய காசாக கொடுக்கல. நிறுவன ஓனர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த கட்டிடத்தினுடைய ஓனர் உங்களோட கடைக்கு வந்து இப்படிதான் எனக்கு இந்த தடவை காசு தேவையில்ல, எங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், அந்த வீட்டுக்கு தேவையான சாமான்களை கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு. அப்ப காசு குறைவடையல. என்ன நடந்துச்சுன்னா காசுக்கு பதிலாக ஒரு சொத்து குறைவடைஞ்சிச்சு. காசுக்கு பதிலாக இன்னும் ஒரு சொத்து குறைவடைஞ்சிச்சு. அப்படி அவர் சொத்தையும் வாங்கிட்டு போகல, நீங்க காசையும் கொடுக்கலடா. இப்ப நீங்க அவருக்கு 20,000 கொடுக்க ஓடும். கடனாக பொறுப்பு அதிகரிக்கும். அப்ப ஒன்றோ காசு வெளியே போகலாம், அப்படி இல்லை என்றால் காசு தவிர்ந்த வேறு ஏதாவது சொத்து குறைவடையலாம் செலவொன்று ஏற்படும் போது. அப்படியும் இல்லை என்றால் உங்களோட பொறுப்பு நிச்சயம் அதிகரிக்கும். இந்த 3ல ஏதாவது ஒன்றோட வருமானம் வந்தா உரிமையாளருக்கு கொடுத்தோம், சோ செலவு வந்தாலும் நாங்க உரிமையாளருக்கு தேர்ந்தெடுத்தால் மைனஸ் பண்ணுவோம். வருமானத்து உரிமையாளருக்கு தானே கொடுத்தோம், நீங்க வச்சுக்கோங்க அப்பா. அப்படின்னா செலவையும் அவற்றை தான் பார்க்கணும். வருமானத்தை முழுமையாக யாருக்கு குடிக்கலாது, உரிமையாளருக்கு குடிக்கலாது. செலவை கழிச்சுதான் கொடுக்கணும், லாபத்தை தான் உரிமையாளருக்கு கொடுக்கணும். சோ அப்ப வருமானத்துல இருந்து அந்த வருமானத்தை உரிமையாளருக்கு கொடுக்க போல நாங்க செலவை மைனஸ் பண்ணுவோம். உரிமையாளர்கிட்ட இருந்து செலவை எடுப்போம். அதான் சொல்றாங்க உரிமையாளரின் பற்றி உரிமையாளர் எடுத்துட்டு போகல, செலவுண்டு வந்துச்சு. சோ உங்களுக்கு சொந்தமானது தந்துருங்க வாப்பா செலவுன்னு சொல்லி நாங்க வாங்கிட்டு இருக்கோம். வீடியோ ஸ்டாக் ஆகுது எல்லாருக்கும். வீடியோ ஸ்டாக் ஆகுதா? இப்போ ஓகே தானே? ஸ்டாக் ஆகுதுல்ல? ஓகே. ஓகே, அப்ப நாங்க செலவுகள் பத்தி பேச போல செலவு வந்து காசை வெளிப்பாய்ச்சக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. அப்படி காசு வெளிப்பாயன்னு சொன்னால் சொத்துக்கள் ஒரு குறைவை ஏற்படுத்தும். சொத்துக்கள்ல குறைவும் உண்டாகலண்டா உங்களோட பொறுப்புகளை நிச்சயம் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும். அப்ப அதோட உரிமையாளர் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம உரிமையாண்மையில குறைவு உண்டாகும். ஏன்னு சொன்னா நாங்க வருமானத்தை உரிமையாளருக்கு கொடுத்த மாதிரி செலவை நாங்க உரிமையாளர்கிட்ட இருந்து வாங்கி எடுப்போம். செலவை நாங்க உரிமையாளர்கிட்ட இருந்து வாங்கி எடுப்போம். சரியா?
ஆகவே செலவு என்று வரும் பொழுது உங்களோட செலவுன்றது இதுதான். உரிமையாண்மையில கட்டாயம் ஒரு குறைவு உண்டாகும். ஆகவே உரிமையில குறைவை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது உருப்படியாக நாங்க சொல்றோம் நிறுவனத்தின் செலவுகள். நிறுவனத்தின் செலவுகள். மத்த போன்ல கனெக்ட் பண்ணினா இந்த வீடியோ கொஞ்சம் கிளியர் சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் வீடியோ ஸ்ட்ரக் ஆகுறதுனால நான் இந்த போன்ல வீடியோ மாத்திட்டேன். இப்ப நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ரக் ஆகுறது இருந்தா இப்ப நீங்க செக் போட்டீங்கன்னா சரி. இப்ப கிளியர் தான் உங்களோட வீடியோ கிளியரா ஓகே. ஸ்ட்ரக் ஆகுறது இல்லை ஓகே நினைக்கிறேன். ஸ்ட்ரக் ஆகாது. ஓகே. அப்ப நாங்க செலவுகளை பத்தி பேசணும். அப்ப செலவுகள்ல வந்து உங்களுக்கு நாங்க தெளிவாக சொன்னோம் செலவுகள். அப்போ உரிமையில குறைவு உண்டு பண்ணுறதுதான் செலவு. உரிமையில குறைவு உண்டு பண்ணுறதுதான் செலவாக சொல்லுவோம். உரிமையில கட்டாயம் குறைவு உண்டு பண்ணும் செலவுகள் ஏற்படும் பொழுது. அப்ப உரிமையில குறைவு உண்டு பண்ற செலவுகள். இப்ப நாங்க பேசுவோம் சொத்தும் குறைவடையணும் உரிமையும் குறைவடையும். சொத்தும் குறைவடையணும் உரிமையும் குறைவடையும். அப்படின்னா எப்படி பேசுறது எப்படி வரும்? எந்த மாதிரியான கொடுக்க சொத்தையும் குறைக்கும் உரிமையையும் குறைக்கும். முதலாவது சொன்னோம் நாங்க உரிமையை குறைக்கிறதுல உரிமையாளரின் பற்று உரிமையை குறைக்கும் சொல்றோம். உரிமையாளர் பற்று செய்யும் பொழுது ஒன்றோ காசு, அப்படி இல்லை என்றால் வேறு ஏதாவது சொத்தொன்றை தான் பற்று செய்யும். சோ உரிமையாளரின் பற்றுதல் ஏற்படும் பொழுது அது காசு பற்றாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருள் பற்றாக இருக்கலாம். ஏதோ ஒரு பற்று செய்யும் பொழுது கட்டாயம் சொத்து வெளியே போகும் என்றால் உரிமையாளர் ஒரு சொத்தை தான் பற்றுதலாக எடுத்துக்கொண்டு போவார் வெளியே. அப்ப உரிமையாளர் ஒரு சொத்தை வெளியில எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல கட்டாயம் உரிமையில ஒரு குறைவு உண்டாகும். கட்டாயம் உரிமையில ஒரு குறைவு உண்டாகும். சொத்துலையும் ஒரு குறைவு உண்டாகும். ஏன்னா உரிமையாளர் பற்று செஞ்சிருக்கிறாரு. சோ அவர் போட்டதுல அவர் எடுத்துட்டு போறாருன்னா கட்டாயம் உரிமை குறைவு. அதே சந்தர்ப்பத்துல சொத்தோட எடுத்துக்கொண்டு போறாருன்றதுனால சொத்துல ஒரு குறைவு உண்டாகும். சொத்துல ஒரு குறைவு உண்டாகும். சரி, அப்ப நாங்க பேசுவோம் முதலாம் கொடுக்கவாங்கல் உரிமையாளர். உரிமையாளர் ரூபாய் 1,50,000 பெறுமதியான காசினை சொந்த தேவைக்காக பற்று செய்தார். சொந்த தேவைக்காக பற்று செய்தார். அப்ப உரிமையாளர் ஒரு 1,50,000 ரூபாய் காசை அவரோட சொந்த தேவைக்காக எடுத்து போறார். அப்படி ஒரு சொந்த தேவைக்காக 1,50,000 பெறுமதியான காசு எடுத்துக்கொண்டு போறாருன்னா கட்டாயம் காசு ஒரு குறைவு உண்டாகும். கட்டாயம் காசுல ஒரு குறைவு உண்டாகும். அப்ப நாங்க சொல்லுவோம் ஏ மைனஸ் காசு. ஏல காசு குறையுது 1,50,000. ஏ மைனஸ் காசு 1,50,000. அதே சந்தர்ப்பத்தில் இப்ப யாரு எடுத்துட்டு போறாரு? உரிமையாளர். அப்ப உரிமையாளருக்கு சொந்தமான உரிமையாண்மை நிறுவனத்துல குறைவடை. உரிமையாண்மை குறைவடையும் எதனால பற்று செஞ்சதுனால 1,50,000 ரூபாய். ஆகவே இந்த கொடுக்கல் வாங்கல்ல சொத்துலையும் உரிமையிலையும் மாற்றம் ஏற்படுது. காசுக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்திருந்தார். காசுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருப்பு எடுத்திருந்தால்
அப்ப இருப்பும் ஒரு சொத்து. காசுக்கு பதிலாக இருப்பு குறைவடை. காசுக்கு பதிலாக இருப்பு குறைவடை. சரியா? அப்ப காசுக்கு பதிலாக இருப்பை பற்று செய்திருப்பார். அப்படி இருப்பை பற்று செஞ்சிருந்தாருன்னு சொன்னா காசு குறைவதற்கு பதிலாக இருப்பு என்ற சொத்து நிறுவனத்திலிருந்து குறைவடை. ஆகவே மாணவர்களே, நீங்க ஒரு பற்றுதலை மேற்கொள்ளும் பொழுது உரிமையாளர் இல்லை, உங்களோட உரிமையாண்மையில் ஒரு குறைவு உண்டாகும். உரிமையாளர் எதை பற்று செய்வார்னு சொன்னா நிறுவனத்தினுடைய ஏதாவது சொத்தை தான் பற்று செய்யும். நிறுவனத்திலிருந்து சொத்தை தான் எடுத்துக்கோ. ஆகவே சொத்துல ஒரு குறைவு உண்டாகும். இதுதான் கணக்கீட்டு சமன்பாடு தாக்கமாக சொல்ல. அடுத்து செலவு ஒன்று ஏற்படும் பொழுது உரிமை குறையும். அப்ப எந்த மாதிரியான செலவுகளுக்கு சொத்தும் குறையும் உரிமையும் குறையும் ಅನ್ನೋದು பார்ப்போம். சரியா? சொத்தும் குறையும் உரிமையும் குறையும். ஒன்று சொல்லுவோம், காசாக செலுத்தப்பட்ட வாடகை 20,000 ரூபாய். காசாக செலுத்தப்பட்ட வாடகை 20,000 ரூபாய். இப்ப நீங்க என்ன செய்றீங்க பிள்ளைகள்? வாடகை 20,000 காசாக கட்டுவீங்க. இப்ப வாடகைய காசாக கட்ட போல நீங்க காசு பட்டி என்ன செய்வீங்க? காசு வெளியிடுங்க. காசு பட்டியில இருந்து காசை வெளியிடுங்க. அப்ப காசு பட்டியில காசு நீங்க வெளியெடுத்தீங்கன்னா உங்களோட காசு பட்டியலிக்கிற காசு குறைவடையும். காசு பட்டியலிக்கிற காசு குறைவடையும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? காசு பட்டியல காசு குறைவடைறதுனால சொத்தை குறைப்பீங்க. அதனால A மைனஸ் காசு என்று சொல்லி உங்களோட சொத்து 20,000 குறைச்சு. இது செலவு. அப்ப செலவு உண்டா? நான் தெளிவாக சொன்னேன். வருமானங்கள் உரிமையாளருக்கு சொந்தமாகும் பொழுது அப்ப செலவுகளையும் உரிமையாளர்கிட்ட இருந்து தான் வேண்டும் என்று. சோ நாங்க உரிமையாண்மையில குறைப்போம், ஒரு செலவு ஏற்படும் பொழுது அப்ப C மைனஸ் வாடகை அடிப்படையில குறைவடை. அப்போ ஒரு செலவு சம்பளமாக இருக்கலாம், வாடகையாக இருக்கலாம், விளம்பரமாக இருக்கலாம், இப்படி பல செலவுகள் இருக்கு. இந்த ஏதாவது ஒரு செலவு காசாக செலுத்தப்படுமாக இருந்தால் காசாக செலுத்தப்படும் பொழுது நிறுவனத்தினுடைய காசு என்ற சொத்து குறைவடைகின்ற அதே டைம்ல நிறுவனத்துல என்ன நடக்கும் சொல்லி சொன்னா உரிமையாண்மையில ஒரு குறைவு உண்டாகும். நிறுவனத்துல உரிமையாளருக்கு சொந்தமான பகுதியில ஒரு குறைவு உண்டாகும். வருமானத்தை நாங்க உரிமையாளருக்கு சொன்ன இதாங்க நீங்க வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு சொன்னாங்க சொல்லி இப்ப செலவண்டி ஏற்படுது. வருமானம் உழைக்கணும்னா கட்டாயம் செலவு செஞ்சாகும். செலவு செய்யாம வருமானம் உழைக்கிறதுக்கு நினைச்சு பார்க்க நினைக்க முடியாத ஒரு காரியம். சரி, சாத்தியப்படாத ஒரு காரியம். வருமானம் உழைக்கணும்னால் நீங்கள் கட்டாயம் செலவு செய்யணும். வருமானத்தை உரிமையாளருக்கு கொடுக்கணும்னா அந்த வருமானத்தை உழைக்கிறதுக்காக செய்யப்பட்ட செலவுகளை உரிமையாளர்கிட்ட இருந்து நீங்க வாங்கி எடுக்கணும். சோ நாங்க உரிமையாண்மையிலிருந்து செலவை மைனஸ் பண்ணோம். ஆகவே ஒரு செலவை காசாக செலுத்தும் பொழுது கட்டாயம் காசுல ஒரு குறைவு உண்டாகிற நேரம் உரிமையில ஒரு குறைவு உண்டாகும். அது அல்லாத இன்னும் பல செலவுகள். அந்த செலவுகளாக உங்களோட உரிமையும் குறையும், சொத்தும் குறையும். ஒரு செலவு சொல்றேன் என்றால் பெருமான தெரியும். பெருமான தெரியும் ரூபாய் 40. அது என்ன பெருமானத்தை சொல்றோம்? பெருமானத்தை நடைமுறை அல்லா சொத்துக்கள் இருக்கிறீங்க. மோட்டார் வாகனம் பாவிக்கிறீங்க, இயந்திரம் பாவிக்கிறீங்க, தளபாடு பாவிக்கிறீங்க. உதாரணமாக சொல்லுவோம், நீங்க மோட்டார் வாகனம் வாங்குறீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அல்லது 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நல்ல புதிய மோட்டார் வாகனம் நீங்க வாங்கி எடுத்து 1.5 வருடங்கள் 2 வருடங்கள் பாவித்ததற்கு பின்னால ஒரு போதும் உங்களால 3 லட்சத்துக்கு விற்க முடியாது. சில நேரங்கள்ல மார்க்கெட்ல சிச்சுவேஷன் டிஃபரெண்டான அது வேறு விஷயம். பொதுவாக நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி பாவனை செய்யற ஒரு சொத்தை திரும்பவும் அதே பெறுமதிக்கோ அல்லது அதை விட கூடுதலாகவும் விற்க முடியும். 3 லட்சத்தை விட குறைச்சுதான் விற்கும். காரணம் என்னங்க? நீங்க சொல்லுவீங்க பாவிச்சு பிராண்ட் நியூவே 3 லட்சம் தான். உதாரணமா ஒரு போன் எடுப்போமே, போன் எடுத்தா இப்ப நீங்க கையில ஸ்மார்ட் போன்ல வச்சுக்கொண்டுதான் நீங்க சரி மோஸ்ட் ப்ராபபிலி
லேப்டாப்ல சிலவங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஜூம் கிளாஸ் ஜாயின் ஆகிருப்பீங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்மார்ட் போன்ல தான் ஜாயின் ஆகிருப்பீங்க. உங்களோட போன் நீங்க எடுத்தது பிராண்ட் நியூ 50,000 ரூபாய்க்கு எடுத்தீங்க, 20,000 ரூபாய்க்கு எடுத்தீங்க, 30,000 ரூபாய்க்கு எடுத்தீங்க, 40,000 ரூபாய்க்கு எடுத்தீங்க, ஒவ்வொரு பிரைஸுக்கு எடுத்தீங்க. இப்ப இந்த பிரைஸுக்கு எடுத்த பிராண்ட் நியூ போன் ஒரு 2 months 3 months யூஸுக்கு போறாங்க. நீங்க என்ன செய்றீங்க, அதே பிரைஸுக்கு விற்கல. பாக்ஸ் உடைச்சாலே நீங்க என்ன செய்யணும், அது யூஸ் தான். அப்ப நீங்க அதை விட குறைச்சுதான் விற்பீங்க. வாங்குறவங்க அதை விட குறைச்சுதான் வாங்குவாரு. பிராண்ட் நியூ வித் பாக்ஸ் இவ்வளவுதான் வருது. நீங்க என்னப்பா யூஸ்ட் என்ன செய்றீங்க, இதை விட கூடி சொல்றீங்க சொல்லி குறைச்சுதான் வாங்குவார். என்ன காரணம், பாவனை செய்யறதால உங்களோட சொத்துல பெருமதி குறைஞ்சிடும். அந்த பாவனை செய்ததாலும் நடைமுறை அல்லாஹ் சொத்தினுடைய பாவனையினால் அதனுடைய சொத்தினுடைய பெருமதி குறைவடையும். நடைமுறை அல்லாஹ் சொத்த பாவனை செஞ்சப்போல் அந்த சொத்தினுடைய பெருமதி குறைவடையும்னா அதைத்தான் நாங்க சொல்றோம் பெருமான தெரிவு. அதைத்தான் நாங்க சொல்றோம் பெருமான தெரிவு அடிப்படை. அப்ப இந்த பெருமான தேய்வடையும் போல சொத்தினுடைய பெருமதி குறைவுன்றது சொத்து குறைவு. நீங்க சொத்தை வாங்கும் பொழுது மோட்டார் வாகனம் 2 லட்சம் பதிவு செஞ்சிருக்கு. இப்ப அதனுடைய பெருமதி குறைய போல அந்த மோட்டார் வாகனத்திற்கு குறைச்சிட்டாங்க. ஆகவே பெருமான தேய்வு ஏற்படும் பொழுது சொத்துக்கள் குறைவடையும். எந்த சொத்துல பெருமான தீவு கணிக்கப்படுதோ, எந்த சொத்துக்காக பெருமான தீவு சொல்லப்படுதோ அந்த சொத்தினுடைய பெருமதியை நீங்க குறைவு பண்ணணும். அப்ப மோட்டார் வாகனம் மோட்டார் வாகனத்துல குறிப்பீங்க 2 லட்சம், சரி 20,000 40,000 சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெருமான தீவுங்கிறதும் ஒரு செலவு. ஆகவே நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உரிமையாளர்களை செலவை வாங்குவது, உரிமையாளர்களை குறைத்து தேய்வு என்ன செலவு ஏற்பட்டுச்சு, பெருமான தேய்வு செலவு ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த பெருமான தேய்வு செலவு என்றதுனால 40,000 ரூபாய் குறைவடைஞ்சிருக்குது உங்களோட உரிமைகள். சரியா? அப்ப இதுவும் ஒரு செலவு. இந்த பெருமான தேய்வை கண்டுபிடிக்கிறது ஒரு சமன்பாடு என்னன்னு சொன்னா, நீங்க படிச்சுன்னு சொன்ன ஞாபகப்படுத்துறதுக்காக நோட் பண்ணி வைத்த குறவு நீங்க பார்ப்பீங்க. கிரயம் மைனஸ் எச்ச பெருமதி, எச்ச பெருமதி அதன் கீழ் ஆயுட்கால், அதன் கீழ் ஆயுட்கால். அப்ப கிரயத்துல இருந்து எச்ச பெருமதியை குறைச்சி ஆயுட்காலத்தால பிரிக்கும். அதென்ன கிரயம், எச்ச பெருமதி, ஆயுட்காலம் சிம்பிளாக சொல்லிட்டு போறேன். நீங்க ஒரு மோட்டார் வாகனத்துல 4,50,000 வாங்குறீங்க. மோட்டார் வாகனத்துல 4,50,000 வாங்குறீங்க. அப்ப 4,50,000 வாங்குறது, அந்த வாங்குற விலையத்தனம் வாங்குற பைசத்தனை சொல்லுவோம் கிரயம் சொல்லி சொல்லுவோம். இப்ப 4,50,000 நீங்க மோட்டார் வாகனத்தை வாங்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, பாவனை முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் யூஸ் பண்றீங்க, முடிஞ்சதுக்கு பிறகு குறைஞ்சது கடைசியாக இரும்பு கடைக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சொத்து கடைசியாக பாவனை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு விற்று தேரக்கூடிய பெருமை, அந்த சொத்திலிருந்து விற்று தேரக்கூடிய பெருமதிய நாங்க சொல்லிருக்கோம் எச்ச பெருமை. அப்படி ஒரு 50,000 கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும். ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணலாம். 10 வருஷம் யூஸ் பண்ணின பிறகு கொஞ்சம் 50,000 எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாகனம். இப்ப 4,50 கொடுத்து திரும்ப 50 வருதுன்றா நீங்க அதுல பாவிக்க போறது 4 லட்சம். எத்தனை வருஷத்துக்கு பாவிக்க போறீங்கன்னா 10 வருஷத்துக்கு பாவிக்க போறீங்க. 10ஆக பிரிச்சு விட்டீங்கன்னா அது 1000. ஒரு வருஷத்துக்கு சித்தத்தட்ட சராசரியாக 40,000 பெருமதியான சொத்தை பயன்படுத்தப்படும். அந்த பயன்பாடத்தான் தேய்வு என்ற அடிப்படையில நாங்க செலவாகும். அந்த பயன்பாடத்தான் தேய்வு என்ற அடிப்படையில நாங்க செலவாகும். இதுதான் பெருமான தேய்வு. இதுதான் நடைமுறை எல்லா சொத்துக்களுக்கு செய்யப்படுகின்ற பெருமான தேய்வு. சரியா? அப்ப நீங்க 5ஆம் பாடத்தை படிப்பீங்க என்ன கருத்துக்கள் சொல்லி இந்த பெருமான தேய்வை வருடாந்தம் செய்யறது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரடியாக நோட்டாக போட்டு வச்சுக்கோங்க. வருடாந்தம் பெருமான தேய்வு செய்யறதுக்கு அடிப்படையாக அமைகிற என்ன கரு தொடர்ந்து என்கிற இந்த பெருமான தேய்வை ஒரு செலவாக காட்டுறதுக்கு அடிப்படையாக அமைகிற என்ன கரு இணைதல் என்ன. இப்படின்னு சொல்லி பல எண்ணக்கருக்கள் படிப்பீங்க. சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்ப எண்ணக்கருக்கள்னு சொல்லி 5ஆம் பாடத்துல வருது. 5வது பாடத்துல நீங்க தெளிவாக பேசுவோம். கணக்கீடு செய்யும் பொழுது நீங்க பின்பற்ற வேண்டிய சில முறைகள், அந்த வழிமுறைகளை நாங்க என்ன கருக்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி சில 13 எண்ணக்கருக்கள் உங்களோட கான்செப்ட்ல இருக்கு.
ஒரு சிலபஸ்ல ஓகே. அப்ப நாங்க பெருமானத்தை என்னன்னு பேசுவோம். சரி, இன்னும் ஒரு செலவு வரும். இந்த செலவு என்ன நடக்கும்? சொத்துக்கள்ல குறைவுண்டாகி உரிமையில குறைவு. நீங்க சும்மா சொல்லுவாங்க, 30,000 ரூபாய்க்கு பொருள் விற்பனை செய்யப்படும். நல்லா விற்பனை செய்யும். 50,000 ரூபாவுக்கு பொருளை விற்கிறோம். 50,000 ரூபாவுக்கு பொருளை வித்தா இங்க நாங்க செலவை பத்தி பேச வரல. இது ஏற்கனவே பேசினது போன கிளாஸ்ல. வருமானம், விற்பனை, வருமானம், காசுக்கு விற்பனை செய்யும். இன்னும் 2 ப்ராசஸிங் நடக்கும். 2 விஷயம் நடக்கும். 2 ரெக்கார்டிங் நடக்கும். ஒரு ரெக்கார்டிங் தான். 2 விஷயம் நடக்கிறதுனால 2 ரெக்கார்ட். ஒன்று விற்கிறது, இன்னொன்று வாங்குறது. 2 ப்ராசஸ் நடக்கும். என்ன செய்றீங்கன்னா, நீங்க 1வது ப்ராசஸ் காசை பெற்றுக்கொள்றீங்க. காசை பெற்றுக்கொள்றீங்க. காசு தந்த பிறகு சாமானை கை கொடுக்க கொடுக்க மாட்டீங்க. பஷீர்ல போயிட்டு நீங்க சொல்லுவீங்க, பில்ல பே பண்ணிட்டு சல்லியை சாமான் எடுக்க. என்ன எங்கேயாக இருந்தாலும் காசு கொடுத்த பிறகு உங்களோட கைக்கு சாமான் எடுக்க. சரி, 1வது ப்ராசஸ் நீங்க காசை பெற்றுக்கொள்றீங்க. அதுக்கு நாங்க போன கிளாஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஏன கூடுது, சொத்துகள்ல கூடுது என்று சொத்துன்னு சொன்னா காசு 30,000 ரூபாய். அதான் நீங்க வருமானம் விற்பனை. இது 1வது ப்ராசஸ். விற்பனை நடக்க போல பிள்ளைகள், விற்பனை நடக்க போல காசை மட்டும் எடுத்துக்கொண்டா விற்பனை முடிஞ்சுட்டான்னு கேட்டா இல்ல. காசை எங்களுக்கு தந்த கஸ்டமர்ஸ்க்கு நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு தேவையான பொருளை கையில கொடுக்கணும். காசை எடுத்ததை பதிவு செஞ்ச எங்கட நிறுவனத்திலிருந்து பொருள் வெளியே போகுது, அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணினோமா? இல்ல. இப்ப நாங்க அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ண. அப்ப காசு வந்ததை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, பொருள் போறதை ரெக்கார்ட் பண்ண. அந்த பொருள் போக போல நாங்க பொருளை வாங்கி அடிக்க போல எங்களுக்கு எவ்வளவு பொருள் வந்துச்சோ அதே அடிக்க வச்சு. இப்ப அதை குறைக்க வேண்டி வரும். அப்ப என்ன நடக்கும்னா, இதுல ஃபர்ஸ்ட் வரும்
சின்ன கனெக்ஷன் இஷ்யூ. அப்படி ஏதாச்சும் கனெக்ஷன் இஷ்யூ ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்படியும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து கிடைக்குள்ள ரெக்கார்டிங்ஸ் அப்படி கனெக்ஷன் இஷ்யூ சொன்னா யூடியூப் தேவை யூடியூப்ல போட்டு தரேன். அப்படி இல்லாட்டி அவங்களோட கட்சியை போனதுனால லிங்க தான். சரி, அப்ப நாங்க பேசிக்கொண்டிருந்தது விற்ற சரக்கு இக்கரையும் சொல்லி சொல்லுவோம். அதாவது நீங்க வித்த பொருளுக்கு கொஸ்ட் அடிக்கல பண்ணிருக்கு. கட்டாயம் அந்த பொருள் வெளியே போகும் போது அந்த கொஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ண. பொருள் வெளியே போகுதுன்னா அந்த பொருள் வெளியே போறது ரெக்கார்ட் பண்ணணுமே. இப்ப நான் கடையில போயிட்டு மாஸ்டர் எடுத்துட்டு வரேன். அப்ப அந்த நானா வந்து காசு போடுறத மட்டும், காசு நிறுவனத்துக்குள்ள லாட்சிக்குள்ள அந்த கேஷியருக்குள்ள வாரத மட்டும் பதிவு செஞ்சிருந்தாருன்னா பிழை. ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு மார்க்கர் வெளியாக இருக்குது, அதையும் ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க. காசு வந்தத விற்பனை வருமானமாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நீங்க என்ன செய்யணும், இப்ப உங்களுக்கு இந்த காசை பெற்றுக் கொள்வதற்காக போன பொருட்களை ரெக்கார்ட் பண்ண. போன பொருள் எவ்வளவு வெளியே, சரியா? எவ்வளவுக்கு நீங்க கொஸ்டன் சொன்னா 20,000 ரூபாய். அப்ப இந்த 20,000 கொஸ்டன் நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ண போறீங்க? இந்த 20,000 கொஸ்டன் நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ண போறீங்க? சரி, ஓகே. அப்ப நீங்க சொத்துல குறிப்பீங்க, சொத்துல குறிப்பீங்க ஏ மைனஸ் இருப்பு குறை எவ்வளவு சொன்னால் 20,000 ஏ மைனஸ் இருப்பு. அப்ப காசை பெற்றது வருமானமாக விற்பனையாக காட்டினால் இருப்பை கொடுத்ததை கட்டாயம் செலவாக காட்டலாம். அந்த வருமானத்தை உழைக்கிறதுக்கு தான் இதை கொடுத்தோம். ஆகவே அந்த கொடுக்கப்பட்ட இருப்புகள் செலவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அக்கவுண்டிங்ல எப்பவும் கொள்வனவு செய்யும் பொழுது அந்த கொள்வனவு செலவாக காட்டுறது இல்லை. கொள்வனவு செய்யப்பட்ட இருப்புகள் விற்பனை செய்யப்பட்டு வெளியே போகக்குள்ளதான் செலவு ஒன்றாக மாறும். கொள்வனவு செய்யப்பட சொத்தாக தான் ஒரு சொத்து இருக்கும். அந்த இருப்புகள் எப்பொழுது விற்பனை செய்யப்படுமோ அப்பொழுதுதான் செலவாக மாற்றம். அப்ப நாங்க இங்க வித்ததை செலவாக பதிவு செய்வோம். விற்பனை திரை 20,000. இந்த 4 ரெக்கார்டிங்ஸையும் முடிச்சு இப்படி பதிவு செய்யலாம். மாற்றமா 3ஆக்கி பதிவு செய்யலாம். எப்படி 3ஆக்கி பதிவு செய்வீங்கன்னு சொன்னா, இப்ப உங்கள்கிட்ட காசு கிடைச்சிருக்கிறது, நீங்க ஏ பிளஸ் காசு 30,000 பதிவு செய்யணும். இந்த காசுக்காக கொடுத்த இருப்புகள் 20,000, ஏ மைனஸ் இருப்பு இருப்புல குறைப்பு 20,000. 20,000 இருப்ப 30,000 நீங்க விற்பனை செய்யறதால உங்களுக்கு 10,000 ரூபாய் கைக்கு லாபம் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை உரிமையாளருக்கு கொடுத்துருவீங்க. சி பிளஸ் லாபம் 10,000. இந்த பிள்ளைங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க இப்ப நாம காசை செலவுண்டா காசாக செலுத்துறது, பெருமான தேய்வு, விற்பனை கிரயம், இந்த 3 விஷயங்களை பேசியிருக்கு. இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? இல்லாட்டி கிளியரா எனக்கு செக் பாக்ஸ்ல செக் பண்ணி போட்டீங்கன்னா பிக்சர் விவசாயம் 5 பிள்ளையா ஐக்கிறீங்க மாறி மாறி கொஞ்சம் ரியாக்ஷன் இஷ்யூ ஆச்சுன்னா ரெக்கார்டிங்ஸ் அதுக்கு தான் போட்டோம். ரெக்கார்டிங்ஸை யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் வராம இருந்துட்டு ரெக்கார்டிங்ஸ்ல நீங்க டிபெண்ட் ஆகிருக்க வேண்டாம். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கறேன், பிள்ளைகள் டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்லி, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, டவுட் இருந்தா கேட்பீங்க, சரியா? அப்ப அந்த டவுட்ஸ் வந்து அந்த ஒன் டைம் கிளியர் ஆகும். நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்க்கும்போது ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ்ல போயிட்டு டவுட்டை கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் வந்தா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் கேட்கணும். ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தரப்படும். ஸோ ரெக்கார்டிங்ஸ்ல வந்துட்டு நீங்க டிபெண்ட் ஆகிருக்கிறவங்க கிளாஸை கண்டினியூஸா அட்டென்ட் பண்றது நீங்க கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்து. உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டைம் டேபிள் சேஞ்ச் ஆகும். ஃப்ரைடே சண்டே தான். போன தடவை எனக்கு சின்ன இஷ்யூ இருந்ததுனால சேஞ்ச் ஆகிட்டு, இந்த தடவை நான் உங்களுக்கு முட்கூடி செய்ய பார்த்தேன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்ததுனால 3 நாள் நிற்க மாட்டேன்னு சொல்லி, அப்ப அது கேன்சல் ஆன உடனே மறுபடியும் சேஞ்ச் பண்ணி பழைய டைம் டேபிளுக்கு போட்டேன். அப்ப அந்த டைம்ல நீங்க பொதுவா இப்ப ஒன்லைன் கிளாஸ் நீங்க எங்க போனாலும் உங்களோட போனையும் புக்ஸையும் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்,
எங்க இருந்தாலும் உங்களுக்கு அட்டன் பண்ணலாம் கிளாஸ். ஸோ நீங்க அதை அட்டன் பண்றதை கொஞ்சம் காலத்துல கொடுக்கும். இல்லாட்டி அநியாயம் உங்களோட கிளாஸ், நீங்க கிளாஸ் கட்டி படிக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன செய்யறது அநியாயம். அதனால பண்ணுங்க, அதை கன்சிடரேஷன் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ்ல நீங்க தொடர்ச்சியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, அப்ப நாங்க அடுத்தது பேசுவோம். நீங்க கிளியர் போட்டிக்கிறீங்க எல்லாரும். அப்ப அந்த உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் வரைக்கும் உங்களோட டிஸ்கஷன். ஸோ அடுத்து நாங்க ஒரு அடுத்த செலவு பேசுவோம். இன்னும் ஒரு செலவு, சொத்துல குறி ஏற்படுத்தி உரிமையில குறையிற செலவு. இன்னும் ஒரு செலவு வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்பு. வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்டம் அப்படின்னா முன்னிற சிலபஸ் அல்லது பழைய பெயராக இதுக்கு நாங்க பயன்படுத்தி அரவிதம் இப்படி சொன்னா ஈஸியா அரவித முடியாக்கள். பழைய பேர் சொன்னா கூட கொஞ்சம் நல்லா சிம்பிளாக இந்த விஷயம் தெரியாதவருக்கும் அரவித முடியா கடல் என்ற ஒரு வார்த்தை சொல்ல திருப்பி பெறவே முடியாத கடல். இப்ப எனக்கு ஒருத்தர் என்ன செஞ்சாங்களா, சாமனை வாங்கிட்டு போனாரு. ஆச்சாரி இப்படிதான் ஒரு 2 days 3 days நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இதை பே பண்றேன்னு சொல்லி இவர் என்கிட்ட பொருளை வாங்கிட்டு போறாரு. பொருளை வாங்கிட்டு போனவர்கிட்ட கதை இல்ல, திரும்ப எங்கதான் தேடுறோம் ஆள் இல்லை. அப்ப சிங்களத்தை சொல்லுவாங்க பொழுக்கார. அது மாதிரி இவர் என்ன செஞ்சுட்டாரு, வேலையை காட்டி போயிட்டாரு. திரும்ப தேடி பாக்குறேன் நாள். அப்ப நான் கொஞ்ச நாள் தேடி 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 இது திரும்ப இவரை திருப்பி எடுக்கிறது கஷ்டம், இவர்கிட்ட இவரை தேடி எடுக்கிறது கஷ்டம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு இவர் எங்களுக்கு கடன் தர இருக்குதுன்னு கொப்பில காட்டி வேலை, சொத்தொண்டாக காட்டி வேலை. அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, அவர் தர இருக்கிற சொத்து இனிமேல் கிடைக்க பெற மாட்டுச்சு, அவர்கிட்ட இருந்து வர இருக்கக்கூடிய வருமானத்தை வர வேண்டிய தொகை இது வராது என்று சொல்லி ஒரு மதிப்பீடோட செய்யும். அந்த மதிப்பீடு செஞ்சு அவர் நட்டமாக பதிவு. அதனாலதான் இவருக்கு சொல்றோம் வருமதிகளின் மதிப்பு குறைப்பு அவரை நட்டமாக பதிவீடு செய்ய போறோம். அவர் ஒரு மதிப்பீட்டின் அடிப்படை கெஸ் பண்றோம், இனிமேல் அவர் திரும்ப தர மாட்டாங்க. நாங்க கெஸ்ஸிங் தான் பண்ணி ஃபுல்லா வெட்டிட்டு போறோம். சில நேரங்கள்ல அவருக்கு ஒரு உதிப்பு வந்து அந்த காசு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, வருமதியின் மதிப்பு குறைப்பு நட்டம், வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்டம் என்று சொல்லி அதை நாங்க பதிவளிப்பு செய்யணும். வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்டம் என்று சொல்லும் போது சொத்துல ஒரு குறைவு உண்டாகும். ஏன்னா நாங்க கொப்பியில எழுதி இருந்த கடன்படத்தை வெட்டி விடப்போம். அப்ப சொப்பையில இருந்த கடன்படம் வெட்டி விடப்போம், சொத்துல ஒரு குறைவு உண்டாகும். கடன் படுகிற சொத்து ஒரு 10,000 அமௌண்ட போட்டு 10,000. இவர் இப்ப எங்களுக்கு தர விற்க கொள்ள வருமானமாக காட்டணும், அது இப்ப இல்லாம போகுது. விற்கும் பொழுது வருமானமாக இல்லாம போகுது. அப்படி இல்லாம போகும்போது கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க, ஒரு செலவாக காட்ட வேண்டிய செலவாக காட்ட வேண்டிய உரிமையில குறைப்பு. மதிப்பு குறைப்பு நட்டம். சரியா, இந்த மாதிரி பேசணும். அதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம், இன்னும் ஒரு செலவு, ஒரு இருப்பு. உங்களோட நிறுவனத்துல இருப்பு இருக்குது. உங்களோட பாடசாலை, உங்களோட கிட்ட உங்களோட அயல் பிரதேசத்துல ஒரு பாடசாலையோ அல்லது ஒரு மத நிறுவனமோ உங்ககிட்ட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு ஹெல்ப் கேட்கிறாங்க. எங்களோட ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கிறது, உங்களோட கடையில இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பகல் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறோம், சாப்பாடு ஆக்குறது இந்த சாமான் தேவை, நீங்க உங்களுக்கு இஷ்டம்னா காசு தரலாம், அப்படி இல்லாட்டி பொருட்கள் தரலாம். ஒரு நன்கொடை, அது காசாக கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது சொத்தாக கொடுக்கலாம். அப்படி நன்கொடை கொடுக்கும் பொழுது நன்கொடை கொடுக்க என்ன செய்யுங்க, ஒரு நன்கொடை அளிக்குது. அது காசாக இருக்கலாம் அல்லது இருப்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஒரு 10,000 ரூபாவுடைய நன்கொடை கொடுக்குறீங்க, 10,000 ரூபாவுடைய ஒரு நன்கொடை கொடுக்குறீங்க. நன்கொடை காசு கொடுத்தாலும் வேற ஏதாவது சொத்து கொடுத்தாலும் கட்டாயம் சொத்தோடு நிறுவனத்தை விட்டு வெளியே.
ஆகவே சொத்துல குறைவு ஏற்படுது. ஏ மைனஸ் காசு காசு கொடுத்திருந்தா, இருப்பை கொடுத்திருந்தா, இருப்போட சொத்து குறையும் 10. இப்ப இது கட்டாயம் ஒரு செலவு. நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க, பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, பட் இப்ப ஃப்ரீயா வெளியே போகும். நான் சொன்ன இருப்பு வரும் பொழுது சொத்தாக வரும், வெளியே போகும் பொழுது செலவாகும். அப்ப ஒரு செலவாக கொடுப்பீங்க நன்கொடை. காசு போனாலும் சரி, இருப்பு போனாலும் சரி, நன்கொடையின் அடிப்படையில செலவாகும். நன்கொடையின் அடிப்படையில ஒரு செலவாக நீங்க அதை பிரதிநிதித்துவப்படுத்துவீங்க, அதை நீங்க வெளிப்படுத்தல் செய்ய. அப்ப ஒரு செலவு என்ற அடிப்படையில் நீங்க, அப்ப சொத்துக்கள் ஒரு குறைவு உண்டாகுது, அதே போல ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு செலவாக காட்டப்படுது. பிள்ளைகளாக விலங்கலும் இங்க நன்கொடை கொடுக்கப்படக்கூடிய இப்படி ஏராளமான சந்தர்ப்பங்கள்ல சொத்துக்கள் குறைவடைந்து உரிமை குறைவடையலாம். அப்ப நான் மெயினாக ஒரு 4-5 கொடுக்கல் வாங்கலாம் சுட்டி காட்டினோம். அது அல்லாம நீங்க வேறு ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் சொத்துல குறைவு உண்டாக்கி உரிமையில குறைவு உண்டாக்கும் அப்படி யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், செக் பாக்ஸ செக் பண்ணுங்க. எந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் வேறு நான் சொன்னதுக்கு மேலதிகம். நான் என்ன இப்ப சொன்னால், காசாக செலுத்தப்படுகின்ற செலவு, நிறுவனத்தினுடைய பெருமானத்தை, விற்ற பொருட்களுடைய கிரை, அது அல்ல பொருட்களினுடைய நன்கொடை, மதிப்பு குறைப்பு நட்டம், வருமதி கனெக்ஷன் தான் நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்ப எனக்கு செட்ல போடுங்க. செட்ல கொஞ்சம் இந்த இஷ்யூ இருந்திருக்கும். சோ இப்ப எனக்கு செட்ல போடுங்க. செட் பாக்ஸ செட் வந்து போடுங்க. வேற எந்த மாதிரி எனக்கு கொடுக்கல் வாங்க நீங்க யோசிக்கிறீங்க? வேற எந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும்? இல்லாட்டி மைக்க அன்மியூட் பண்ணி பேசினாலும் ஓகே. நீங்க சொல்லுங்க, வேற எப்படியான கொடுக்கல் வாங்குதல் வரலாம்? எனி ஐடியா?
No idea. Okay. ஓகே, அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம் மேடம். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஐடியா வரல போல, வேற என்ன கொடுக்கல் வாங்கல் வரலாம். சரி, நீங்க ஸ்டார்டிங் தானே. சரி, அப்ப நாங்க மேலோட்டமாக உங்களுக்கு ஆக முக்கியமான செலவுகளை உங்களுக்கு பட்டியல்படுத்திருக்கோம். இப்ப நாங்க பேச போறது அடுத்த தலைப்பு. சரியா? அப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா பிள்ளைகள் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஹெட்டிங்க்கு நாங்க என்ன செய்ய போறோம், மூவ் ஆக போறோம். அடுத்த தலைப்புக்கு நாங்க நகரம். அடுத்த தலைப்பு என்னன்னா, சொத்துக்கள்ல ஒரு குறைவு ஏற்படுறதோட எதுவாக இருக்கலாம். அடுத்த தலைப்பு இப்ப நீங்க சொல்லுங்களேன், அதான் சரி பேசணுமா? சொத்துக்கள் ஒரு குறைவு உண்டாகிறதோட உரிமையில குறைவு உண்டாகிறது பேசிட்டோம். இப்ப ரெண்டு பக்கமும் குறைவு உண்டாகிறது அடுத்த தலைப்பாக எதை பேசலாம்? எதை பேசலாம்? செக் பாக்ஸ்ல செக் வந்து போடுங்க புள்ளே. ஹசீனா, ஜினத், கஜானா, நூரா, நபாரிதா ஐக்கிறீங்க. சொத்து குறைகிறது, பொறுப்பு குறைகிறது. நபாரிதா போட்டீங்க, சொத்து குறைகிறது, பொறுப்பு குறைகிறது. சரி, இப்ப நீங்க இதை பேசிக்கிறீங்க தானே. இப்ப நான் சில விஷயங்களை பேசினேன். இப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க கொஞ்சம் பேச. சரியா? இப்ப டூ வே கம்யூனிகேஷன், அப்பதான் கிளாஸ் ஈஸியா கொண்டு போறேன், இன்ட்ரெஸ்டா கொண்டு போறேன். சரி, இல்லாட்டி நீங்க டிவைஸ் பண்ணுங்க தூங்குவீங்களா, என்ன செய்வீங்கன்னு தெரியாது. ஏன்னா நானும் ஒரு டிவைஸ் பண்ணுங்க பேசுறேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட மைக்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சில விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரி, இவ்வளவு நேரம் போன கிளாஸ்லையும் பேசணும், இவ்வளவு நேரம் பேசணும். இப்ப நான் உங்களுக்கு ஐடியா ஒன்றை தாரேன். அதை வச்சு ஒரு கொடுக்கல் வாங்கல நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்ப நீங்க தலைப்பு சொல்லி இருக்கிறீங்க, ஒரு குழு சொல்லிட்டு சொத்து குறைகிறதும் பொறுப்பு குறைகிறதும். சரி, அந்த தலைப்பு தான் பேச போறோம். நான் பாருங்க சொல்லிச்சு, சொத்து குறைகிறதும் பொறுப்பு குறைகிறதும் சொல்லி. அப்ப சில கொடுக்கல் வாங்கல்களால எங்களோட நிறுவனத்தில் உள்ள சொத்துக்கள் குறைவடையக்கூடும். அதே போல பொறுப்புகளும் குறைவடையலாம். சொத்துக்களும் குறைவடையலாம், பொறுப்புகளும் குறைவடையலாம். சொத்து குறைவடையணும்னா எங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சொத்து வெளியே போகும். பொறுப்பு குறைவடையணும்னா நாங்க ஒரு கடனை திருப்பி செலுத்த, எங்க பொறுப்புனா நாங்க செலுத்த வேண்டியது, அதை கெட்டினாங்க குறைமையோடி வேற அமைப்புல குறைவதற்கான வாய்ப்பு குறையும். ஆகவே நாங்க ஒரு கடனை கட்டணும், அப்ப பொறுப்பு குறை. சரி, இப்ப ஒரு கடனை திருப்பி கட்டுற மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல மைக்க அன்மியூட் பண்ணி தயவு செஞ்சு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், அல்லது ஒரு செக் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா ஓகே அதே மாதிரி. அப்படி எங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு கேலாம் அப்படின்னு சொல்றவங்க செக் பாக்ஸ்ல டிரெக்ட் போடாம எல்லாத்துக்கும் சேர்த்து போடுங்க. மைக் அன்மியூட் பண்ணி பேசுற பிள்ளைகள், வாலண்டியர்ஸா பேசுற பிள்ளைகள் வரவேற்கத்தக்கது, நல்ல டேலண்டான பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க டேலண்டா இல்லையான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ல பார்க்கலாம். சரி, எக்ஸாம்ல தான் விளங்கும் சரியான டேலண்டோட. இந்த பாடம் முடிகிறதோட எனக்கு நாங்க இன்ஷால்லா எக்ஸாம் நடத்துவோம். அப்ப ஆன்லைன் எக்ஸாம் உண்டு, டெஸ்ட் டைம் நீங்க செய்வீங்க, செஞ்சிருப்பீங்க சொல்லலாம். அப்ப ஒரு அக்கௌண்டிங் ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று நீங்க செய்ய போறீங்க, பார்ப்போம் இப்படி செய்வீங்கன்னு சொல்லி. சரியா? திருப்பி மார்க் செய்ய நாங்க உங்களுக்கு போடுவோம். அதுல உங்களுக்கு நாங்க ஒரு பிளானிங் ஒன்று செஞ்சு வைக்கிறோம். அப்படின்னா பெஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க, சரியா, பெஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைக்கு சரியா, நீங்க 80+ல பெஸ்ட் மார்க்ஸ் வரணும், 80+ல பெஸ்ட் மார்க்ஸ் வரணும். ஓகே, ஜினத் போட்டிக்கிறாரு ஒரு கொடுக்கல் வாங்க, நாங்க பார்ப்போம் இந்த கொடுக்கல் வாங்க சில டிஸ்ட்ரிக்ட் எனக்கு குறவாங்க. 80+ல நீங்க பெஸ்ட் மார்க்ஸ் வந்தேன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ்
நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட், அது ஒரு பண வவுச்சர் உண்டாக இருக்கலாம், பணப்பரிசாக இருந்தா உங்களுக்கு ஒரு ரீலோடு உண்டோ, அப்படி இல்லாட்டி உங்களோட கிளாஸ் ஃபீஸ் ஏதோ ஒரு அமைப்புல அந்த பணப்பரிசு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு பெருமதியான பரிசை நாங்க கொரியர் பண்ணுவோம். உங்களோட வீட்டு அட்ரஸ், உங்களோட வீட்டோட அட்ரஸுக்கு நாங்க கொரியர் பண்ணுவோம். சரியா? ஒரு பெருமதியான பரிசு, பெருமதியான ஞாபகார்த்தமாக நீங்க வச்சுக்கொள்ளக்கூடிய அமைப்புல ஒரு பரிசு நாங்க உங்களுக்கு செய்வோம். உங்களுக்கு நாங்க இன்ஷால்லா கொரியர் பண்ணுவோம். அந்த அமைப்புலதான் உங்களோட எக்ஸாம் நடக்கும். சரியா? எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு பாடம் முடிய போதை 16 எக்ஸாம், ஒவ்வொரு பாடம் முடிய போதை அந்த பாடத்துல எக்ஸாம் நடக்கும். அது இல்லாம டேர்ம் டெஸ்ட்லையும் நாங்க செஞ்சு பார்க்கலாம். இப்படி பல அமைப்புல எக்ஸாம்ஸையும் செஞ்சு வந்து இன்ஷால்லா சக்சஸ்ஃபுல்லான ஒரு பயணத்தை போகலாம். அப்ப நீங்க அதுக்கு அந்த எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும். கோஆபரேஷனோட தரணும். இல்லாம தனியாக வண்டி ஓட்டேன். சரியா? ஓகே. ஒரு 2 வருஷம் ஓட வேண்டிய வண்டி. அப்ப நீங்க இங்க செக் பாக்ஸ்ல ஒருத்தர் போட்டிக்கிறாரு, வங்கி கடன் செலுத்தியதுன்னு போட்டிக்கிறார். ஜெனத் போட்டிக்கிறாரு வங்கி கடன் செலுத்தியது. ஓகே, வங்கி கடன் செலுத்தும் பொழுது எங்களோட வங்கிக்கு நாங்க செலுத்த வேண்டிய கடன் குறைவு, அதே நேரத்துல சொத்துக்கள் ஒரு குறைவு உண்டாகும். கடன் கொடுனருக்கு செலுத்திய காசு அப்படி போட்டி. கடன் கொடுனருக்கு செலுத்திய காசுன்னு சொன்னா நாங்க பொருளை கடனுக்கு வாங்கினது, வங்கியிலிருந்து ரூபாய் 50,000 தொகை கடனாக பெறுதல். சரி, இப்பதான் விளங்குது. நீங்க இந்த விளங்குது பாடத்துல விளங்கு, நீங்க கட்டாயம் செக் பாக்ஸ்ல போடுங்க பிள்ளைங்க, கட்டாயம் போடுங்க. சரியா? ஓகே. நான் இப்ப பேரை சொல்ல மாட்டேன் இதுக்கு அப்புறம். சரியா? இதுக்கு அப்புறம் பேரை சொல்ல மாட்டேன். நீங்க செக் பாக்ஸ்ல போடுங்க, நான் சரியா இல்லையான்னு சொல்றேன். ஏன்னா அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குதா இல்லையான்னு நான் விளங்கி போடுறேன். அதுக்கா விளங்காம நானும் இரவு ஃபுல்லா கத்தி கத்தி 2 hour 1.5 hour கத்தி கத்தி இருந்துன்னு சொல்லிட்டு நானும் சத்தம் போட்டு போட்டு இருந்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. அவ விளங்கணும், பாடம் விளங்கணும். வெறுப்புள்ள போட்டு இருக்குது, வங்கியில் 50,000 ரூபாய் வங்கி கடன் பெறுதல். உள்ள வங்கி கடன் பெற்றா நாங்க கொடுக்க வேண்டிய கடன் கூடும். உள்ள வங்கிக்கு நாங்க ஆல்ரெடி கடன் கொடுத்திட்டோம், இன்னொரு கடன் எடுத்துக்கொண்டு வரோம்னா இப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் கூடும். காசு எங்கள்கிட்ட தான் வரும், வெளியே போகும். அப்ப காசு கூடும். அதை நாங்க படிச்சோம் A+L+ல. இங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த ஒரு கொடியம் போட்டிருந்த மாதிரி அந்த போயிடு போட்டு எடுத்து அந்த போயிடு போட்டு நான் பேர் சொன்னதால சொல்றேன். சொத்து குறைகிறது, உரிமை இந்த பொறுப்பு குறைகிறது. அப்ப சொத்து வெளியே போகும், கடனை திருப்பி கட்டு. நீங்க இப்படியே போய் யோசிங்க, வங்கி கடனை திருப்பி கட்டுறாரு அப்படின்னா உங்களோட சொத்துல குறைவு தான். ஏன்னா சொத்து நீங்க குடிப்பீங்களே, அதே நேரத்துல உரிமையில ஒரு குறைவு தான், சரி பொறுப்புல ஒரு குறைவு உண்டாகும். கடனை திருப்பி கட்டு, கடனை திருப்பி கட்டு. வங்கியுடன் வட்டியுடன் வங்கி கடன் செலுத்தப்பட்டது, வட்டியுடன் வங்கி கடன் செலுத்தப்பட்டது ஒரு குழப்பம். நல்ல ஒரு கொடுக்கும். வட்டியோட செலுத்தப்பட்டா கொஞ்சம் தாக்கம் வித்தியாசமாக வரும். வெளித்திருப்பம் நல்ல ஒரு விஷயம், வெளித்திருப்பம் அதுவும் வரும். சரியா? ஓகே, நாங்க ஒண்ணா நல்ல ஆன்சர்ஸ் வருது, நல்ல ஆன்சர்ஸ் வருது. அதுதான் எதிர்பார்க்கும். நல்ல ஆன்சர் வாரது, நல்ல அப்ப ரெஸ்பான்ஸுக்கு அடையாளமே. அப்ப இப்படி ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைச்சா ஈஸியா எங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கல் இந்த எங்களோட விஷயங்களை நடத்தி எங்களோட காசுக்கு நடத்திக்கிட்டு போகும். இப்ப வட்டியுடன் வங்கி கடன் திருப்பி செலுத்தப்பட்டது ஒரு போட்டி. வட்டியுடன் வங்கி கடன் திருப்பி செலுத்தப்பட போல நீங்க சொன்ன மாதிரி சரியான ஒரு கொடுக்கல் வாங்க. ஆனால் இதுல எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு தாக்கம் வருது. சும்மா சொல்லுங்க, வங்கி கடன் தவணை கட்டணம் நீங்க கட்டுறீங்க, பேங்க் லோனுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்க 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாவையும் நீங்க கட்ட வேண்டிய லோன்ல அவன் குறைக்க மாட்டான். ஏண்டா இந்த 50,000 ரூபாய்க்குள்ள, இந்த 50,000 ரூபாய் சொல்றது வித் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டோட வட்டியோட சேர்த்தது 10,000 ரூபாய் வட்டி இருக்குதுன்னு சொன்னா 10,000 ரூபாய் வட்டிக்கு எடுத்துக்கொண்டு பேலன்ஸ் இருக்கிற 40,000 ரூபாய் தான் உங்களோட பேங்க் லோன்ல குறைப்பான். நீங்க அவனுக்கு 1 லட்சம் குடிக்க இருக்குது, 50,000 ரூபாய் கொடுத்தது கொடுக்க வேண்டியது 50,000 ரூபாய் இல்ல, கொடுக்க வேண்டியது 50,000 ரூபாய் இல்ல. ஏன்? அதுல 10,000 இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை கழிச்சுட்டு 40,000 ரூபாய் தான் என்ன செஞ்சிருப்பாரு, உங்களோட 1 லட்சத்தை மைனஸ் பண்ணி சொல்லுவா இன்னும் 60,000 ரூபாய் தானே நிக்குது. அப்ப உங்களோட பொறுப்புல குறைறது நீங்க செலுத்திய முழு தொகையும் அல்ல. 50,000 ரூபாய் செலுத்தினா செலுத்திய முழு தொகையும் காசின் அடிப்படையில சொத்துல குறையும், காசு வெளியே போகும். 50,000 ரூபாய் நீங்க செலுத்தினா நீங்க கட்டாயம் காசு வெளியே போகும். அதனால சொத்துல நீங்க 50,000 ரூபாய் குறைப்பீங்க. அப்ப A- காசு 50,000 ரூபாய் போடுவீங்க. ஆனா
இந்த 50,000 வங்கி கடன்ல குறையாது. நான் சொன்ன மாதிரி வங்கி கடன்ல குறையாது. ஏன் வங்கி கடன்ல குறையாது? வங்கி கடன் இது வட்டியோட சேர்த்தது. வட்டி அவன் கடன்ல குறைச்சு கொள்ள மாட்டான். வங்கி கடனோட பொறுப்புல வங்கி கடன்ல குறையும் 40,000. அந்த பேலன்ஸ் 10,000 கூட செலவாகும். வட்டி பேலன்ஸ் 10,000 உங்களோட செலவாக முடியும் வட்டியின் அடிப்படையில். சரியா? அப்ப உரிமையில குறையும். இந்த அடிப்படையில தான் நீங்க சொன்ன கொடுக்கல் வாங்க நல்ல ஒரு கொடுக்கல். இன்னும் பொறுப்புல போட்டிருந்த வெளித்திருப்பம். கட்டாயம் வெளித்திருப்பம்னா நாங்க வாங்கி கொண்டு வந்த பொருளை வெளியே திருப்பி அனுப்போம். வாங்கி கொண்டு வரப்போல கடனுக்கு வாங்கி கொண்டு வந்திருந்தா சொத்தை கூட்டியிருப்போம். சொத்து நிறுவனத்துக்குள்ள வருது. பொறுப்பை கூட்டியிருக்கும் அவருக்கு கொடுக்கணும். வாங்கி கொண்டு வந்து நாங்க பார்த்தோம். சாம்பிள் ஒன்று பார்த்தோம். சாம்பிள பார்த்துட்டு சொன்ன மாஜியார் உங்களை நம்பிக்கை நீங்க இத்தனை யூனிட்ஸ் போட்டுடுங்க, இத்தனை அழகு போட்டுடுங்கன்னு சொல்லிட்டோம். 100 அழகை போட்டுட்டாரு. 100 யூனிட்ஸ். உதாரணமா சொல்லுவேன், நீங்க ஒரு சித்திரை புத்தாண்டு வியாபாரம் செய்யறதுக்காக ஒரு 100 டெனிம்ஸ் ஆர்டர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கட்சியில இருந்து ஒரு டெனிமை தான் சாம்பிள் பார்ப்பீங்க. ஒரே 100 டெனிமையும் பார்க்க மாட்டீங்க. சாம்பிள் பார்த்துட்டு ஓகே எல்லாம் செட் ஆயிட்டு நீங்க 100 டெனிம் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. வந்துட்டு சாமான் வரக்குள்ள சொத்தை கூட்டியிருப்பீங்க. அவருக்கு இன்னும் காசு கொடுக்கல, ஒரு பொறுப்புல கூட்டியிருப்பீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா டெனிமை செக் பண்ணி பார்க்கணும். அதுல ஒரு 20 டெனிம் வந்து குவாலிட்டி போதாது. அந்த அதாவது குவாலிட்டி போதா. அப்ப குவாலிட்டி போதா என்றதுனால நீங்க என்ன செய்றீங்கன்னா திருப்பி அனுப்புறீங்க. அந்த ரெடி திருப்பி அனுப்ப போல வந்த சொத்து திரும்ப போகுண்டா, சொத்துல குறைவுண்டா. திருப்பி அனுப்பின போது அதுக்கு காசு கட்ட தேவை. அதனால நடக்கும் பொறுப்புல குறைவுண்டா. வெளித்திருப்பம். வெளித்திருப்பம் என்று சொல்லும் பொழுது கட்டாயம் ஏ மைனஸ் ஆகும், இருப்பு வெளியே போகும். அதே போல எல் மைனஸ் ஆகும், கடன் கொடுனர் குறைவு. எல் மைனஸ் ஆகும், கடன் கொடுனர்ல ஒரு குறைவு உண்டாகும். கடன் கொடுனர்ல ஒரு குறைவு உண்டாகும். அதுதான் சொத்து மைனஸ் ஆகிறதும் பொறுப்பு மைனஸ் ஆகும். ஓகே, அப்ப இதுதான் கொடுக்கல். பொறுப்புல செட்ல போட்டிருக்குது. பாப்போம் என்னன்னு சொல்லி டவுட் ஒன்று போட்டிருக்குது. வங்கி கடனுக்கு செலுத்தப்பட்ட வட்டி பொறுப்பை குறைக்குமா? வங்கி கடனுக்கு செலுத்தப்பட்ட வட்டி ஒரு காலமும் பொறுப்பை குறைக்காது. தெளிவாக பார்த்துக்கொள்ள வங்கி கடனுக்கு நீங்க தவணை கட்டணம் செலுத்து. தவணை கட்டணம் 50,000 கட்டுறீங்க. இதில் 10,000 வட்டி. இப்ப நீங்க வங்கி கடனுக்கு தவணை கட்டணம் கட்டக்குள்ள வட்டியோட சேர்த்து கட்டணும். அப்ப 50,000 கட்டினது அந்த 50,000மும் பொறுப்புல குறைவை உண்டு பண்ணாது. 50,000 காசு வெளியே போகும். இதுல 10,000 வட்டியே. வட்டி கழிக்கப்பட்ட அந்த 40,000 ரூபாய் தான் பொறுப்புல குறையும். வட்டி ஒரு காலமும் பொறுப்புல குறையாது. ஏன்னா வட்டி கட்டினா பொறுப்பு குறையாது. வட்டி தான் குறையும். சரியா? வட்டி கட்டின பிறகு சொல்ற வட்டியை சரி கட்டினீங்க, முதல் இல்லாட்டி அசல் இல்லாட்டி வட்டியை சரி இப்ப கட்டி முடியுது இப்ப சொல்றோம். அப்படின்னா கொடுக்க வேண்டிய தொகை அப்படியே தான் இருக்குது. அந்த கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவா கட்டுறோம். அதுதான் வட்டி. அந்த வட்டி தான் 10,000. நம்ம கொடுக்க வேண்டிய தொகையில 40,000 தான் குறைஞ்சிருக்கு. அது அல்லாம செலுத்தின 10,000 எக்ஸ்ட்ராவா கட்டிடுது, வட்டியாக கட்டிடுது. அப்ப அப்படி கட்டுற வட்டி தொகை உங்களோட பொறுப்பில் குறைவை உண்டு பண்ணாது. பொறுப்பு குறையாது, வட்டி கட்டுறது. வட்டி கட்டுறது செலவு. அப்ப பொறுப்பு குறையணும் என்றா அது வேறையாக வட்டிக்கு மேலதிகமாக திரட்டப்படுத்த 50,000 10,000 வட்டின்னா வட்டிக்கு மேலதிகமாக 40,000 கட்டிருக்கீங்க. அந்த 40,000 தான் பொறுப்புல குறைஞ்சிருக்குது. கிளியரா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளை? Any doubts? Okay.
வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 2 தலைப்பு படிச்சோம். ஒன்று சொத்துக்கள்ல குறைவும் உரிமையில குறைவும், அடுத்தது சொத்துக்கள்ல குறைவும் பொறுப்பு குறைவடைகிறது 2வது தலைப்பாக பேசி முடிச்சோம். இப்ப இந்த 2 தலைப்பு இப்பைக்கு பேசி முடிச்சுக்கிற 2 தலைப்புல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இப்ப ஒருத்தவருக்குள்ள கேட்ட மாதிரி உங்கள்ட்ட சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தீர்த்து கொள்ளணும். எந்த சந்தேகங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கிளியர்னு தான் போட்டீங்க. அப்படி சந்தேகங்கள் இருந்தா எனி டைம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா பிள்ளை? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்கள் இருந்துன்னு சொன்னா, பிரச்சனைகள் இருந்துன்னு சொன்னா, சரி இவ்வளவு தானே படிச்சு தந்திருக்கிறாரு. நாங்க ஸ்கூல்ல கணக்கீடு சமன்பாடுல ஃபார்மட்ல பதிவு செய்யறதையும் படிச்சிருக்கிறோம். இப்ப சரிக்கிட்ட இதை கேட்கலாமா? இப்ப நான் பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன். டவுட் ஒன்று வருது. இதை எப்படி பதிவு செய்யறது? தாராளமா கேட்கலாம். சரியா? நீங்க படிச்சிருக்கிற பாடங்கள்ல நீங்க இதை விட கூடுதலாக ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? தாராளமாக நீங்க படிச்ச ஏரியாஸ்குள்ள க்ளோஸா கேட்கலாம். எப்படின்னா நாங்க இந்த கிளாஸ்ல படிச்சுட்டு நீங்க வெளியில படிச்சது சின்ன செய்யலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். அதுல எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது அவங்களுக்கு தெளிவான வாய்ஸ் நோட்டை போடுவோம். இப்படிதான் இந்த கேள்வி கொஸ்டனுக்கு அணுகிறது. அப்ப அந்த அமைப்புல நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு தாராளம் அப்படின்னா உங்களோட அந்த கேள்விக்கான டவுட்ஸை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளு. அதை எனி டைம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் பண்ணி நான் அந்த மெசேஜை பாக்குறேன் உங்களுக்கு இன்ஷால்லா ஒன் டைம் மோஸ்ட் ப்ராபபிலி நான் ரிப்ளை தருவேன். எனக்கு பிஸியாக இருந்தா கொஞ்சம் லேட் பண்ணி உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை வந்து நீங்க தொடர்ச்சியாக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு டாபிக் கண்டினியூ பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்ப அடுத்த தலைப்பு பேசுவோம். ஓகே ஓகே அடுத்த தலைப்பு நாங்க பேசுவோம் என்னன்னு சொன்னா சொத்துக்கள்ல குறைவு உண்டாகிறதும் உரிமையில குறைவு உண்டாகும். சரி, சொத்துக்கள்ல குறைவு உண்டாகும். சொத்து அதிகரித்து சொத்து குறைவு. சொத்து அதிகரித்து சொத்து குறைவு. சொத்து அதிகரிக்குது. ஏன் சொத்து அதிகரிக்குது? சொத்துல குறைவு உண்டாகும். சரியா? சொத்திலே அதிகரிப்பு கொண்டு உண்டாகுது. சொத்திலே ஒரு குறைவு உண்டாகும். அது எப்படி ஒரு சாத்தியம்? எப்படி சாத்தியம் கேட்டா ஒரு சொத்து இன்னும் ஒரு சொத்தாக மாற்றம் கிடைக்கும் பொழுது சொத்து குறைஞ்சி சொத்து கூடும். அது எப்படி சொத்து இன்னும் ஒரு சொத்தாக மாற்றம் அடையுது? ஒரு சொத்தை கொடுத்து நீங்க இன்னும் சொத்தை வாங்குறீங்க, காசை கொடுக்குறீங்க, இருப்ப வாங்குறீங்க, கொள்வனவு. அப்ப காசுன்ற சொத்து குறையும், இருப்புன்ற சொத்து வரும். ஒரு சொத்து இன்னும் ஒரு சொத்தாக மாற்றம் அடையும். அதான் சொத்து குறைஞ்சி சொத்து அதிகரிக்குது. சிம்பிளாக பேச காசு கொடுக்குறீங்க, காசை வாங்க, அதாவது கொள்வனவு செய்றீங்க இருப்ப. அப்ப இருப்புன்ற சொத்து ஒரு அதிகரிப்பு உண்டாகும், காசுன்ற சொல் குறைவு உண்டாகும். இருப்புன்ற சொத்துல அதிகரிப்பு உண்டாகும், காசுன்ற சொத்துல குறைவு உண்டாகும். அப்ப இருப்புக்களின் காசு கொள்வது, இருப்புக்களின் காசு கொள்வனவு ரூபாய் 40,000. அப்ப இருப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா காசின் அடிப்படையில காசு கொடுத்து கொள்வனவு செஞ்சுக்கிறீங்க. அப்ப இருப்ப காசு கொடுத்து கொள்வனவு செய்யும் பொழுது இருப்புக்கள்ல அதிகரிப்பு உண்டாகும். இருப்பு நிறுவனத்துக்குள்ள வரும். நீங்க கொள்வனவு செஞ்சு எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா சொத்துக்கள் அதிகரிப்பீங்க, இருப்பு சொத்தை ரூபாய் 40. இதற்காக கொடுக்கப்பட்ட காசு நிறுவனத்துல குறைவடையும். ஆகவே நீங்க என்ன செய்வீங்கன்னா ஏ மைனஸ் காசு சொத்தை குறைப்பீங்க. ஏ மைனஸ் போட்டு காசு இந்த சொத்தை குறைப்பீங்க ரூபாய் 40. அப்ப சொத்துக்கள் அதிகரிப்பு உண்டாகுது, மறுபடியும் சொத்துக்கள்ல குறையும். உங்களுக்கு ஒரு கடன் படுனர் காசு தர இருக்கிறார். கடன் பண்றவர் என்ன செய்கிறாரு? காசு தர இருக்கிறார். அவர் என்னங்க ஹாஜியார் அவங்களுக்கு தர வேண்டிய கடன் என்று சொல்லி காசை கொண்டு வந்து தர. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு காசு வருது, காசை எடுத்து உங்களோட கல்லெல்லாம் காசு பெட்டில போட்டு அடுத்ததாக நீங்க என்ன செய்வீங்க? கடன் படுனர் யார் யாருன்னு உங்களுக்கு காசு தரீங்களோ அவருக்கு பெரிய புத்தகம் ஒன்று போச்சு வச்சிருக்கீங்க.
அந்த புத்தகத்தை எடுத்து பேரை தேடி இவரு அப்துல்லா நானான்னு சொல்லி அந்த அப்துல்லா நானோட பேரை சொல்லி கட் பண்ணிட்டு அவர் தர இருக்கிற கடன் முடிஞ்சாச்சு சொல்லி அவரை கட் பண்ணிட்டு சொத்துல ஒரு குறைவு உண்டா உங்களுக்கு காசு தர வேண்டிய நபர்களுடைய எண்ணிக்கையில குறையுது அது காசாக அதிகரிக்கும் அப்ப ஏ மைனஸ்ல கடன் படுனர்ல குறைச்சி காசுல கூட்டிக்கணும் சரி அடுத்தது என்ன நடக்குதுன்னா ஒரு நடைமுறை அல்லா சொத்தை நீங்க வாங்க நடைமுறை அல்லா சொத்தன்ற கொள்வனம் செய்யும் மோட்டார் வாகனமாக இருக்கலாம் தளபாடமாக இருக்கலாம் ஏதோ ஒரு நடைமுறை அல்லா சொத்தை காசு கொடுத்து கொள்வனம் செய்யும் இப்ப காசுல ஒரு அதிகரிப்பு உண்டாகும் அதே போல உங்களோட காசுல ஒரு குறைவு உண்டாகும் காசு கொடுக்குறீங்க காசுல குறைவு உண்டாகும் மோட்டார் வாகனத்துல அதிகரிக்கும் அல்லது தளபாடத்துல அதிகரிக்கும் அல்லது இயந்திரத்துல அதிகரிக்கும் இப்படி ஒரு சொத்தை கொடுத்து இன்னும் ஒரு சொத்தை நீங்க எடுக்கிறீங்க ஒரு சொத்தை கொடுத்து இன்னும் ஒரு சொத்தை நீங்க பரிமாற்றம் செய்றீங்கன்னு சொன்னா அந்த சொத்து குறைஞ்சி மற்ற சொத்து கூடும் சரியா ஆகவே சொத்துக்கள்லயே அதிகரிப்பு உண்டாகி அதுல சொத்துக்கள்ல இன்னும் ஒரு சொத்து குறைவடையும் ஒரு சொத்து அதிகரிக்கும் பொழுது இன்னும் ஒரு சொத்து குறைவடையும் சரி இப்ப நாங்க 3 தலைப்பு பேசுவோம் சொத்து குறைகிறது அதே டைம்ல உரிமை குறையும் 2வது தலைப்பு சொத்து குறைகிறது அதே டைம்ல பொறுப்பு குறையும் 3வது தலைப்பு சொத்து அதிகரிச்சு அதே வேறொரு சொத்து குறைவடையும் சொத்துல அதிகரிப்பு உண்டாகுது இன்னும் ஒரு சொத்துல குறைவு உண்டாகுது சரி நான் ஒரு இப்ப ஞாபகம் வருது நான் ஒரு சொன்ன விஷயம் உண்டு சொத்து குறைவது பொறுப்பு குறைவதுன்னா நாங்க ஒரு விஷயம் உண்டு பார்க்கலாம் என்னன்னா எதிரீடு இங்கிலீஷ்ல நாங்க பேசுவோம் செட் ஆஃப் இங்கிலீஷ்ல நாங்க அதுக்கு வார்த்தை பயன்படுத்துவோம் செட் ஆஃப் எதிரீடுன்னா சிம்பிளாக சொல்றோம் நீங்க ஒரு சில்லறை கடை வச்சிருக்கீங்க உங்களோட கடைக்கு அடுத்ததாக ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல இருக்கிறவரு அவர் என்ன செய்யறாருன்னா ஏதோ ஒரு இனிப்பு பண்டத்தை கடைகளுக்கு மொத்த வியாபாரமாக செய்யக்கூடியது கடைகள்ல போயிட்டு விற்கக்கூடியவர் உங்களோட கடைக்கும் அவர் தான் அந்த இனிப்பு பண்டம் பொட்டில் கணக்கில் கொண்டு வந்துட்டார் நீங்க அவர்கிட்ட வளர்மையாக இனிப்பு பண்டம் வாங்குவீங்க உங்களோட கடையில விற்பனை செய்யறதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா உங்களோட கடையில தான் அவரது வீட்டுக்கு தேவையான பொருட்களை இப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவரது வீட்டுக்கு தேவையான 10,000 ரூபாவை கடனுக்கு வாங்கிட்டு போயிட்டு சரியா அப்ப அவரு கடன் படுனராக இருக்கிறாரு 10,000 ரூபாய் தர இருக்கணும் உங்களோட கடன் படுனர் புத்தகத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க கடன் படுனர் புத்தகத்தை என்ன செஞ்சிருக்கீங்க ரெக்கார்ட் பண்ணி அதே சந்தர்ப்பத்தில் அவரு கடன் கொடுனராக இருக்கிறார் இருக்கிறாருன்னா உங்களுக்கு இனிப்பு பண்டத்தை கடனுக்கு தான் தெரியுறாரு அதுக்கு நீங்க அவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறீங்க அதையும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு நீங்க தர வேண்டியதாக போட்டிக்கிறார் இப்ப 2 பேரும் பேசி என்ன செய்வீங்கன்னா நீங்க சொல்றீங்க நீங்க எனக்கு 10,000 ரூபாய் தரீங்க நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்ப ரெண்டும் சரியா சமனா போகுது ரெண்டையும் நாங்க முடிச்சுக்கொள்ளும் அப்ப நீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கு தர வேண்டிய கடன் படுனர் லிஸ்ட்ல அந்த அவரோட நபர்த பேரை வெட்டி விட்டுட்டு கொடுக்க வேண்டிய லிஸ்ட்லையும் பேரை வெட்டி விட்டுடு அப்ப கடன் படுனர்ல வெட்டும் பொழுது உங்களோட சொத்துக்கள் ஒரு குறைவு உண்டாகும் நீங்க கொடுக்க வேண்டிய கடன் கொடுனர் லிஸ்ட்ல குறைக்கும் பொழுது பொறுப்புகள் ஒரு குறைவு உண்டாகும் அதுவும் சொத்துக்கள்லையும் பொறுப்புகள்லையும் குறைவை உண்டு பண்ணக்கூடிய கொடுக்கல் எதிரி அப்ப இதுக்குதான் நாங்க சொல்லுவோம் எதிரி ஒரே நபர் ஒரு நிறுவனத்திற்கு கடன் படுனராகவும் கடன் கொடுனராகவும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கடன் படுனராக அவர் எங்களுக்கு தர வேண்டிய தொகைக்கு எதிராக கடன் கொடுனராக நாங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை நாங்க சொல்லிட்டால் எதிரீடு சமப்படுத்தி இதைத்தான் நாங்க பேசுவோம் எதிரீடு அப்ப நீங்க நாங்க 3 தலைப்பு பேசுறோம் 3 தலைப்புல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க
எனி டவுட்? ஓகே, அப்ப கேட்கிற அமைப்புல டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன்.